அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு, அண்ணா நீங்கள் பேசுகிறப்ப அணில் குஞ்சுகள், பக்கா மாஸ் அந்த மாதிரி மற்றவங்கள கொஞ்சம் தாக்கி பேசுகிறீங்கண்ணே. அணில் குஞ்சுன்னா அதோட அவதாரத்தில் அது வந்து ஒரு கட்டத்தில் ராமருக்கு சீடராக இருந்திருக்குண்ணே. அதே மாதிரி நீங்கள் இப்போ சொல்கிற அணில் குஞ்சுகள் எல்லாருமே தளபதி விஜயோட தொண்டர்களாகவும் நண்பர்களாகவும் கட்சியில் அவரை சார்ந்து வழி நடக்கிறவங்களாம் இருந்துகிட்ருக்குறாங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ராமருக்கு அணில் எப்படி இருந்துச்சோ அப்படி வந்து விஜய்க்கு வந்து அவர் ரசிகர்களும் அவர்கள் தொண்டர்களும் இருக்க தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற வசனங்களை நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணே. பக்கா மாஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவர் பக்கா மாஸாக இருக்கிறத விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும்னு தானே வந்திருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற அரசியலை ஏற்றுக்கிட்டா நாங்கள் தமிழ் தேசியம்னா முதல்ல என்னண்ணே? அண்ணா நீங்கள் சொல்கிறீங்க தமிழர்களை தவிர மற்றவங்க யாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் தமிழர் இருக்காங்கன்னா எல்லா நாட்டிலையும் தமிழர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியே போங்கன்னு அவங்க சொன்னால் ஏற்றுக்குவீங்களாண்ணே? தமிழர் தான் ஆளணும்னு நீங்கள் சொல்கிறது. 2வது மதத்தை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் வந்து இங்கே வந்து அந்த அரசியலை எடுக்காதீங்கண்ணே. ஏன்னா எல்லா மக்களும் ஒன்றா நிற்கிறாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் தலைவர் விஜய் பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த அரசியல் எடுக்காதீங்கண்ணே. நீங்கள் சொல்கிற பக்கா மாஸ் எலெக்ஷனில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும்ண்ணே. உங்கள் பின்னாடி இருக்கிற ஓட்டு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களாண்ணே?